கண்ணியமானவர்களே, உலகத்தில் எந்த காரியங்களாக இருக்கலாம், அது அல்லாஹ் தஆலாவினுடைய இராதத் இல்லாமல் நடப்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடப்பது கிடையாது. வகான அம்ருல்லாஹி கதரம் மக்தூரா. கண்ணியமானவர்களே, நாங்க எதை நம்பணுமோ இன்றைக்கு அதை நாங்க பிலீவ் பண்றோம் இல்ல, எதை நாங்க நம்ப கூடாதோ அதை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தினுடைய பார்வையில் குறிப்பார்ப்பது என்பது கிடையாது. இஸ்லாத்துடைய பார்வையில் சாஸ்திரம் என்பது கிடையாது. இஸ்லாத்துடைய பார்வையில் அல்லாஹ் தஆலாவினுடைய நாட்டம் இல்லாமல் தொற்று நோய் என்பது கிடையாது. லா அதுவா வலா தியரா. ஆனா இஸ்லாத்தினுடைய பார்வையில கண்ணியமானவர்களே, கண் திருஷ்டிக்கும் சூனியத்திற்கும் மிக பெரும் பிரதிபலிப்பை படைத்தவன் அல்லாஹ் வைத்துக் கொண்டிருக்கிறான். அன்பு ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு யஹூதி இருந்தான். அந்த யஹூதியினுடைய பேர் லபீத் பின் ஆசம். ரசூலுல்லாஹினுடைய தலையினுடைய முடிகளை எடுத்து, அன்பு ரசூலுல்லாஹினுடைய சீப்பினுடைய பற்களை எடுத்து, சஹீஹுல் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், ரசூலுல்லாஹினுடைய இந்த முடிகளையும் சீப்புகளையும் எடுத்து ஈச்ச மரத்தினுடைய அந்த பாலை எடுத்து அதுல வைத்து, அன்புக்குரியவர்களே, தூ அர்வான் என்ற கிணத்துக்குள்ளால 11 முடிச்சுகளை போட்டு அன்பு ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு லபீத் பின் ஆசம் என்றவன் சூனியம் செய்கிறான். அன்பு ரசூலுல்லாஹ் அவங்க அவர்களுடைய உடல்ல வித்தியாசத்தை உணர ஆரம்பிக்கிறாங்க. யுஹையலு இலை, ஏதாவது ஒரு விடயத்தை நபி அவங்க செஞ்சாங்கண்டா அது செய்யாததை போன்று நபி அவங்க உணர ஆரம்பிப்பாங்க. ஏதாவது ஒரு விடயத்தை ரசூலுல்லாஹ் அவர்கள் செய்யவில்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை செஞ்சதாக உணருவாங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொன்னான், 2 மலக்குமார்களை பார்த்து நீங்க போங்க ரசூலுல்லாஹ் கிட்ட. ஒரு மலக்கு ரசூலுல்லாஹ்வுடைய தலைக்கு பக்கத்தில் அமர்ந்தார், இன்னும் ஒரு மலக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கால் பாதத்துக்கு பக்கத்தில் அமர்ந்தார். 2 பேரும் ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கேட்கிறாங்க, அன்பு ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன நடந்திருக்கிறது? சுப்ஹானல்லாஹ். ஒரு மலக்கு கூறுகிறார், மக்பூப், ரசூலுல்லாஹ் அவர்கள் சூனியம் செய்யப்பட்டு விட்டார்கள். மன் தப்பா, ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு சூனியம் செய்த மனிதன் யார்? அவர் தான் லபீத் பின் ஆசம். அவர் எப்படி செய்திருக்கிறார்? ரசூலுல்லாஹினுடைய தலை முடிகளை பயன்படுத்தி செய்திருக்கிறார். எங்கே செய்திருக்கிறார்? தூ அர்வான் என்ற கிணத்துக்குள்ளால் செய்திருக்கிறார். எவ்வாறு செய்திருக்கிறார்? 11 முடிச்சுகள் ரசூலுல்லாஹ்வுக்கு போடப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு உணர்வுக்கு இல்ல. அல்லாஹ் தஆலா இந்த சந்தர்ப்பத்தில் தான் 2 சூறாக்கள் அல்லாஹ் இறக்குறான். அது முதலாவது சூரத்துல் ஃபலக், இரண்டாவது சூரத்துல் நாஸ். இந்த 2 சூறாக்கள்லையும் 11 வசனங்கள் இருக்கிறது. அன்பு ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு 11 முடிச்சுகள் போடப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சூரத்துல் ஃபலக்கை ஆரம்பம் செய்தார்கள். குல்லமா கரஅ ஆயத்தன் இன் ஹல்லத் இக்தா. ரசூலுல்லாஹ் அவர்கள் ஒரு ஆயத்தை ஓதும் பொழுது ஒரு முடித்து கலர ஆரம்பிச்சுச்சு. அடுத்த வசனத்தை ஓதுகிறார்கள், அடுத்த முடித்து கலண்டது. அன்புக்குரியவர்களே, மினல் ஜின்னதி வன்னாஸ். இறுதியாக ரசூலுல்லாஹ் இந்த வசனத்தை ஓதி முடிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்படுகிறது, ஃபகஅன்னமா நுஷித மின் இகால். ஒரு மனிதனை கயிறினால் இறுக்கமாக கட்டி போட்டு அந்த மனிதனை சில வினாடிகளுக்கு பின்னால் அந்த கயிறை அவிழ்த்து விட்டால் அவன் எவ்வளவு வேகமாக எழும்பி நிற்பானோ, ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த சூராவினுடைய கடைசி பகுதியை ஓதி முடித்தவுடன் நபி அவர்கள் எழும்பி நின்றார்கள். கனிமர்களே, ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு சூனியத்துடைய தாக்கம் இருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் இதை பிலீவ் பண்ண மாட்டாங்க. சூனியமா? அது கிடையாது. சூனியமா? அது கிடையாது. குர்ஆன் ஹதீஸினுடைய பார்வையில் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இதே போன்று தான் இன்று நம்மில் அதிகமானவர்கள் புரிந்து விடாத விடயம். கண்ணியமானவர்களே, மனிதனுடைய கண் திருஷ்டி, மனிதனால் ஏற்படக்கூடிய கண்ணூர், இன்று சயின்டிபிக்கலி, இன்று ஆய்வு ரீதியாக இட் இஸ் ப்ரூவ்ட், இன்றைக்கு நிரூபிக்கப்படுகிறது. மனிதனுடைய 2 கண்களாக இருக்கலாம், மனிதனுடைய ஹார்ட். இந்த 2லையும் அல்லாஹ் ஒரு பிரதிபலிப்பை வைத்திருக்கிறான்.
கண்ணுல இருந்து அல்லாஹ் ஒரு மேக்னெட்டிக் பவரை வைத்திருக்கிறான். மனிதனுடைய ஹார்ட்ல இருந்து இன்றைக்கு தெளிவுபடுத்துவாங்க ஆய்வு ரீதியாக. இட் இஸ் கால்ட் வேவ்ஸ். ஒரு விதமான அலைகள் வெளியாகும். சில கலைகளை படித்தவர்கள் இருக்கிறார்கள். ஒரு பெலூனை எடுத்து ஊதி அந்த பெலூனை விட்டாங்கண்டா அந்த உள்ளத்துல கல்வில இருந்து வரக்கூடிய அந்த வேவ்ஸை பயன்படுத்தி அந்த பெலூன் அங்க உடைப்பார்கள். அல்லாஹு ஆலம். அன்புக்குரியவர்களே, கண் திருஷ்டி என்றால் என்ன தெரியுமா? அறிஞர்கள் தெளிவுபடுத்துறாங்க. சுப்ஹானல்லாஹ், கண் திருஷ்டி என்பது சிஹாமுன் தஹ்ருஜு மின் ஐனில் ஹாசித். ஒரு மனிதன் இருக்கிறான், அடுத்த மனிதனை பார்த்து பொறாமைப்படுகிறான், அடுத்த மனிதனை பார்த்து அவன் வெறுப்பு உண்டாகிறான், அடுத்த மனிதனை பற்றி உள்ள குரோதம் ஏற்படுகிறது. எந்த மனிதன் உள்ளத்துல பொறாமை உண்டாகுதோ அந்த மனிதனுடைய உள்ளத்துல இருந்து உருவாகக்கூடிய ஒரு மோசமான நஞ்சூட்டப்பட்ட அம்பு தான், அன்புக்குரியவர்களே, நாங்க சயின்டிபிக்கலா பார்ப்போம்டா அந்த வேவ்ஸ் தான் கண்ணூர் என்பதாக அழைக்கப்படும். நான் ஒரு மனிதன் மேல பொறாமை வைக்கிறேன், அவனா இப்படி ஆகிட்டான், அவனா இப்படி முன்னேறிட்டான். அன்புக்குரியவர்களே, எந்த மனிதன் மேல அவன் பொறாமை வைக்கிறானோ அந்த மனிதனுக்குள்ளால இவனுடைய அந்த ஹார்ட்ல இருந்து கண்ணால அவனை பார்க்க போறான். சுப்ஹானல்லாஹ், அவனுடைய உடலில் இந்த கண் திருஷ்டி பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறது. அறிஞர்கள் தெளிவுபடுத்துறாங்க. சுப்ஹானல்லாஹ், அது பாதையில் நடந்து செல்லக்கூடிய ஒருத்தனுடைய கண் திருஷ்டியாக இருக்கலாம். ஒரு வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய தாய் தகப்பனுடைய கண் திருஷ்டி கூட ஒரு குழந்தைக்கு ஏற்படலாம். சுப்ஹானல்லாஹ், கணவனுடைய கண் திருஷ்டி மனைவிக்கு ஏற்படலாம். பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய கண் திருஷ்டி எங்களுக்கு ஏற்படலாம். கண்ணியமானவர்களே, இந்த கண் திருஷ்டி ஏற்படுவதற்கு 2 விதமான காரணங்கள் அறிஞர்கள் தெளிவுபடுத்துறாங்க. அதுல பயங்கரமான விடயம் என்ன தெரியுமா? கண்ணியமானவர்களே, முதல் காரணம் அல் ஹசத், பொறாமை தான் கண் திருஷ்டிக்கு அடிப்படையான காரணம். அல்லாஹ் தஆலா அன்பு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு விடயத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுமாறு கூறியிருக்கிறார் என்றால் அது பொறாமைக்காரர்களுடைய பொறாமை விட்டும். அன்பானவர்களே, எந்த மனிதனுடைய பொறாமை உண்டாகுதோ அங்கத்தான் கண்ணூர் ஏற்படும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஇய்யாக்கும் அல் ஹஸத், உங்களுக்கு நான் பொறாமையை எச்சரிக்கிறேன். உங்களுடைய நல் அமல்களை, இபாதாத்துகளை, பொறாமை என்பது அது விறகை நெருப்பு சாப்பிடுவது போன்று உங்களுடைய இபாதத்துகளை அழித்துவிடும். அவனுடைய மகளை திருமணம் முடிச்சு கொடுத்துட்டான், அவன் அழகான ஒரு வீடு கட்டிருக்கிறான், அவன் தன்னுடைய மகனை சிறப்பாக கல்வியை கொடுத்து வளர்த்துட்டான், அவன் சமூகத்தில் அந்தஸ்துள்ளவனாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், உள்ளத்தில் இந்த ஹசத் உருவாக ஆரம்பிக்குது. அன்புக்குரியவர்களே, முதல் காரணம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹதீஸுடைய பார்வையில பொறாமை தான் கண்ணூரினுடைய அடிப்படை. 2வது காரணம் அன்பானவர்களே, பொறாமை அல்ல, அல் இஜாப் என்பதாக அழைக்கப்படும். ஒருத்தன் அழகாக ஆடை அணிந்து கொண்டு வருகிறான், அவன் உள்ளத்தில பொறாமை கிடையாது, அவனை பார்த்து அவன் ஆச்சரியப்படுகிறான், எவ்வளவு அழகா உடுத்திட்டு வந்திருக்கிறான். அந்த இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லவும் இல்லை, அந்த இடத்துல மாஷா அல்லாஹ் என்று சொல்லவும் இல்லை, அந்த இடத்துல பாரக்கல்லாஹ் என்று சொல்லவும் இல்லை. கண்ணியமானவர்களே, எந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பெயர் குறிப்பிடப்படுமோ அந்த இடத்துல கண் திருஷ்டி என்பது உண்டாகாது. எந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஞாபகப்படுத்தப்படுமோ அந்த இடத்தில் அந்த கண்ணேர் என்று சொல்லக்கூடிய ஒன்று கிடையாது. ஒரு மனிதன் தன்னுடைய வாகனத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது அவன் பார்க்கிறான், எவ்வளவு அழகான ஒரு வாகனத்தில் இறங்கி வருகிறான், பொறாமை கிடையாது, அதை பார்த்து ஆச்சரியப்படுறான், மாஷா அல்லாஹ் என்று சொல்லலாட்டி அந்த இடத்துல கண் திருஷ்டி ஏற்படும். கண்ணியமானவர்களே, எப்பொழுது இந்த 2 காரணங்கள் ஏற்படுமோ மனிதனுடைய ஹார்ட்ல இருந்து அந்த அம்பு வெளியாக ஆரம்பிக்கும், அந்த வேவ்ஸ் வெளியாக ஆரம்பிக்கும். அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், அல் ஐனு ஹக்குன், கண்ணூர் என்பது சத்தியமானது. என்னுடைய உம்மத்தில அக்ஸரு மை யமூத் மின் உம்மத்தி பஅத கதாஇல்லாஹி வ கத்ரிஹி
பில் அன்ஃபுசி என்ற உம்மத்தில அதிகமான மரணங்கள் ஏற்படும். அந்த அதிகமான மரணங்கள் கண் திருஷ்டியினால் ஏற்படும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அவங்க இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். கண் திருஷ்டியால் எப்படியப்பா மரணங்கள் ஏற்படும்? கண்ணியமானவர்களே, மனிதனுடைய அனைத்து விதமான நோய்களுடைய ஆரம்பமும் கண் திருஷ்டி தான். கண் திருஷ்டி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறான், துத்ஹிலு ரஜுலல் கப்ர், அந்த மனிதனை கபருக்குள்ளால கொண்டு போயிரும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அவங்க அந்த மனிதனை கபருக்குள்ளால கொண்டு போயிரும். கண் திருஷ்டி என்பது அவ்வளவு பாதிப்புக்குரியது. ஒரு குர்ஆனுடைய வசனத்தை படிக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனை என்னோட அவன் கோவமண்டா அவனை கொலை செய்யலாம். ஒரு மனிதன் என்னோட கோவமண்டா அவனை நஞ்சூட்டலாம். ஒரு மனிதன் என்னோட கோவமண்டா அவனுக்கு அடிக்கலாம். இந்த வேலையை ரசூலுல்லாஹ்க்கு செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ். மக்காவினுடைய முஷ்ரிகூன்கள் ரசூலுல்லாஹ் அவர்களை கொலை செய்வதற்கு பாவித்த மிகப்பெரிய உக்தி என்ன தெரியுமா? குர்ஆன் பேசுது, அன்பு ரசூலுல்லாஹ் அவர்களை கொலை செய்வதற்கு பாவித்த மிகப்பெரிய உக்திகளில் ஒரு உக்தி தான் வயகாதுல்லதீன கஃபரு லயுஸ்லிகூனக பிஅப்சாரிஹிம். ரசூலுல்லாஹ் அவர்களை எங்கட கண் திருஷ்டியால நாங்க நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும் முடிவெடுத்தாங்க. கண் திருஷ்டியால. இந்த குர்ஆனுடைய வசனத்தை படிக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, மனிதனுக்கு இவ்வாறு சிந்திக்க முடியுமா? ஒரு மனிதனை கொலை செய்கிறான், அது உலகத்தில் நடைபெறுகிறது. அன்பு ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு நஞ்சூட்டப்பட்டது. அன்பு ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு கொலை முயற்சி நடந்தது. ஆனா ரசூலுல்லாஹ் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி குஃபார்கள் போட்ட மிகப்பெரிய திட்டங்கள் ஒன்று தான் குர்ஆன் பேசுது. அவர்களுடைய கண் திருஷ்டியை பயன்படுத்தினார்கள். இந்த வசனத்துக்கு கீழால இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்றாங்க, ஏ மனிதர்களே புரிந்து கொள்ளுங்கள், இந்த வசனம் எங்களுக்கு போதும். அன்பு ரசூலுல்லாஹ் அவர்களை கண் திருஷ்டியினால் தாக்குவதற்கு அந்த குஃபார்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு அவ்வாறு என்றால் மனிதர்களாகிய நாம் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும்? யோசிச்சு பாருங்க பாக்க. இதனால தான் அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் என்னைய ஒரு கத்தியை எடுத்துட்டு தாக்குறதுக்கு வாரான், நான் என்னைய பாதுகாத்துக் கொள்வேன். என்னுடைய குழந்தைக்கு ஒருத்தன் தாக்குறதுக்கு வாரான், நான் என்னுடைய குழந்தையை பாதுகாப்பேன். கண்ணியமானவர்களே, அதே போன்று தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னை கண் திருஷ்டியை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு முன்னால வச்சு அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன ரசூலுல்லாஹ், என்னுடைய 2 பேர குழந்தைகளுக்கும் கண் திருஷ்டி ஏற்பட்டு விடக் கூடாதுன்னு சொன்னாங்க ரவி அவங்க. உங்களுக்கு தெரியுமா சஹாபாக்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதே போன்று தான் தன்னுடைய 2 குழந்தைகளையும் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் முன்னால் வைத்து அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா என்று நபி இப்ராஹிம் ஓதுவாங்க. நான் என்னுடைய பேர குழந்தைகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நோய் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அது என்ன தெரியுமா? எங்கட குழந்தைகளை நாம் பெற்றெடுத்து கல்வியை கொடுத்து சமூகத்தில் சிறந்த ஒரு குழந்தையாக மாற்ற வேண்டும் என்பது ஒவ்வொரு தாய் தாப்பனுடைய ஆசை. ஆனா எங்கட குழந்தைகளுக்குரிய பாதுகாப்பு நாங்க கொடுக்கிறோம் இல்ல. we have missed that. எங்கட குழந்தைகளுக்குரிய ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறோம் இல்ல. நபி யாக்கூபுக்கு அல்லாஹ் 12 குழந்தைகளை கொடுத்தான். அந்த 12 குழந்தைகளும் பாதையால நடந்து போவாங்க. போகும் பொழுது 12 குழந்தைகளை பார்த்து சொல்லுவாங்க, குர்ஆன் பேசுது, யா புனைய லா தத்குலு மின் பாபின் வாஹிதின், நீங்க நடந்து செல்லும் பொழுது ஒரே பாதையால் நடக்க வேண்டாம், செப்பரேட்டடாக போங்க. அடுத்தவங்களுடைய கண்கள் என் குழந்தைகள் மீது விழுந்துவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, ஒரு குழந்தை பிறந்த அடுத்த கணம் இன்னைக்கு சோசியல் மீடியாஸ்ல அப்லோடட், திருமணம் முடித்த அடுத்த கணம் வெக்கம் கெட்டவர்கள் தங்களுடைய மனைவிமார்களை அப்லோடட் நடக்குதா இல்லையா? தன்னுடைய வியாபாரத்தை அப்லோட் பண்றாரு. தன்னுடைய குழந்தை நல்ல ஒரு மார்க் எடுத்துட்டு Facebookல அப்லோட் பண்ணிட்டாரு. கண்ணியமானவர்களே,
அடுத்த மனிதர்கள் தன் மனைவியையும் தன் குழந்தைகளையும் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அந்த போட்டோஸையும் அந்த இமேஜஸையும் பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே துஆ செய்யக்கூடியவர்கள் அல்ல. துஆ செய்யக்கூடியவர்கள் அல்ல. ஒரு கனவை நான் கண்டுட்டேன்டா, அந்த கனவை சாலிஹான மனிதனுக்கிட்ட போய் தான் இந்த கனவை சொல்லணும். யாரு துஆ செய்வாங்களோ அந்த மனிதர்களோடு தான் என்னுடைய நலவான காரியங்களை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, பிறந்த குழந்தை நோயினால் பாதிக்கப்படுகிறது, குடும்பங்களுக்கு மத்தியில் ப்ராப்ளம்ஸ் உண்டாகுது, அவருடைய தொழிலில் பலகீனம் ஏற்படுகிறது, தன்னுடைய அழகாக படித்து வந்த குழந்தை வீக்னஸ் ஏற்படுகிறது. ஹஸ்ரத், இத்துணை வைத்தியங்கள் செய்தும் எந்த யூஸும் இல்ல. என்ன அர்த்தம் என்னுடைய குழந்தைக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய தொழிலுக்கு? கண்ணியமானவர்களே, இந்த கட்டத்தில் தான் நாங்க யோசிக்கிறோம். இங்க பாருங்க, உங்களுக்கு கண்ணூர் ஏற்பட்டிருக்கிறது. கண்ணூர் என்றது இஸ்லாத்தில் இருக்குதான்னு கேட்கிறாங்க. கண்ணூர் இஸ்லாத்தில் இருக்குதா? கண்ணியமானவர்களே, கடந்து சென்றதுக்கு பின்னால தான், அந்த இடம் கடந்து சென்றதுக்கு பின்னால ஒரு சஹாபி இருந்தாரு. அவர் குளிக்கிறதுக்காக வேண்டி ஒரு இடத்துல இறங்கி, ஹர்ரார் என்ற இடத்துல ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய ஜுப்பாவை கலட்டுறாங்க. அவரு ஸ்மார்ட், அவர் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு மனிதர். அவர் இறங்கி ஜுப்பாவை கலட்டின உடனே தபரானி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது, பக்கத்துல இன்னும் ஒரு சஹாபி இருக்கிறாரு, ஆமீர் இப்னு ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு. இந்த மனிதருடைய உடம்பை பார்த்தாரு, பார்த்து கூறினாரு, சுப்ஹானல்லாஹ், ஸஹல் இப்னு ஹுனைஃப், மா ரஅய்துகல் யௌம், நீங்க எவ்வளவு அழகான ஒரு மேனி உங்களுக்கு இருக்கிறது, யூ ஆர் ஸ்மார்ட். நாங்க சொல்றது மாதிரி நீங்க இப்படி அழகா இருக்கிறீங்களே, உங்களோட உடம்பெல்லாம் ஷேப்பாக அழகாக இருக்குது என்று சொன்ன அடுத்த கணம், அன்புக்குரியவர்களே, ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது, அந்த இடத்துல அந்த ஸஹல் இப்னு ஹுனைஃப் அவங்க விழுந்தார்கள். அந்த இடத்தில் விழுந்தார்கள். ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அவர்களை ரசூலுல்லாஹ்விட கூப்பிட்டு போடப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன நடந்தது? யா ரசூலுல்லாஹ், தெரியாது. ஸஹல் இப்னு ஹுனைஃப் அவர்கள் சிறிய அசைவு இருக்கிறது. கேட்டாங்க ரசூலுல்லாஹ் அவங்க, ஹல் தத்தஹிமூன பி அஹத், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிறதா? உங்களுக்கு ஏன் இப்படி நடந்தது? யா ரசூலல்லாஹ், எனக்கு பக்கத்துல ஆமீர் இப்னு ரபிஆ சஹாபி தான் இருந்தாரு, அவர் எனக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமீரை வர சொல்லுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். ஆமீர் இங்க வாருங்கள் என்ன யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமீர் இப்னு ரபிஆ, உங்களுடைய சகோதரன் ஸஹல் இப்னு ஹுனைஃப் அவரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தீர்களான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். நீங்க கொலை செய்ய பார்த்தீங்களா? என்ன யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய கண் திருஷ்டி அந்த சஹாபிக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அலா பர்ரத்த, உங்களுக்கு தெரியாதா, ஒரு நலவான காரியம் ஏற்பட்டால் அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய பெயர் குறிப்பிடப்பட வேண்டும். பாரக்கல்லாஹ், மாஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நீங்கள் கூறவில்லை. உங்களுடைய கண் திருஷ்டி இந்த சஹாபிக்கு ஏற்பட்டு விட்டது. அவருக்கு தெரியா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இக்தஸில், போயிட்டு குளிங்கன்றாங்க ரசூலுல்லாஹ் அவங்க. யாரை பார்த்து? ஆமீர் இப்னு ரபிஆ பார்த்து. ஆமீர் இப்னு ரபிஆ குளிக்க ஆரம்பித்தார். ஆமீர் இப்னு ரபிஆவினுடைய அந்த தண்ணி எடுத்துட்டு வந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஊத்துங்க அந்த ஸஹல் இப்னு ஹுனைஃபின் உடம்புல. அன்புக்குரியவர்களே, கண் திருஷ்டியுடைய வைத்தியம், இட் இஸ் a treatment of Islam. இது எங்களுக்கு மைண்டுக்கு படாது. அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு உடம்புல ஊத்தப்படுகிறது. வல்லாஹி அன்புக்குரியவர்களே, ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது, ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு எழுமினாங்க. அல்லாஹ் அக்பர். இந்த ஹதீஸை கீழே தான் தெளிவுபடுத்துவார்கள், இது சஹாபாக்களுக்கு நடந்த நிகழ்வுகள். அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய உடம்புல நிறைய பேர் இன்றைக்கு சொல்லுவாங்க, ஹஸ்ரத், எனக்கு எப்ப பார்த்தாலும் என்னுடைய உடம்பினுடைய மூட்டுகள் வலி, எனக்கு தலைவலி, எனக்கு உடம்புல சோர்வு, எனக்கு அடிக்கடி மறதி வருகிறது, என்னுடைய உடம்புல முகத்தும் வித்தியாசமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, மக்களோடு சேர்ந்து போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை,
அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். கண்ணூருடைய அடையாளங்கள் என்ன தெரியுமா? அடிக்கடி மறதிகள் ஏற்படும், அடிக்கடி தலைவலி ஏற்படும், உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடி நரம்புகளும் வலிக்க ஆரம்பிக்கும். சுப்ஹானல்லாஹ், எனக்கு தனியா இருக்கிறதான் பிடிக்கும், என்னுடைய முகம் மஞ்சளிச்சிருக்கும், உடம்பினுடைய சில பகுதிகளில் எதிர்பாராத கட்டிகள் வர ஆரம்பிக்கும். இது எல்லாம் கண்ணூருடைய ஆரம்பம், கண்திருஷ்டியுடைய ஆரம்பம். இது தான் ஸ்டார்டிங். இதில் இருந்து தான் பயங்கரமான நோய்களின் பக்கம் திருப்பும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் கூறுகிற வைத்திய முறை என்ன தெரியுமா? அவனுடைய கண்ணு தான் எனக்கு பட்டுண்டு தெரிஞ்சா அது சஹல் இப்னு ஹுதைஃபுடைய வைத்தியம். அது அப்துல்லாஹுடைய கண்ணூர் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றா, அப்துல்லா உங்களுடைய உடம்பை கழுகி தாருங்கள் எனக்கு. ஆரம்ப காலத்தில் வழக்கம் இருக்கும், ஹவுதுடைய தண்ணி எடுத்துட்டு வாங்க, எடுத்து ஹவுல் தண்ணியால கழுவுவாங்க. கண்ணியமானவர்களே, பழையவங்களுடைய பழக்கம். ஏனென்றா யாரு கண் பட்டதுன்னு தெரியா, யார் என்று தெரிஞ்சா அவருடைய உடம்பை கழுகி அதை நம் உடம்பில் தேய்த்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஷிஃபா கிடைக்கும். இரண்டாவது ட்ரீட்மெண்ட், எனக்கு யாரு கண்பட்டது என்று தெரியாவிட்டால், அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாங்கள் நம்மில் அதிகமானவர்கள் மறந்த ஒரு விடயம் தான், எதை எடுத்தாலும் முதலாவதாக நாங்க டாக்டர்கிட்ட போறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அது ஒரு காரணமாக நாங்க போகத்தான் வேணும். ஆனால் ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் முதலாக செய்ய வேண்டிய விடயம் இருக்கிறது, ருக்யா ஷர்இய்யா. குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையில் நம் உடம்பிற்கு நாம் எவ்வாறு சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா. மனிதனுடைய உடம்புக்கு தேவையான அத்தனை ட்ரீட்மெண்ட்டையும் அல்லாஹ் குர்ஆனில் வைத்திருக்கிறான். இதுல சமரைஸ் பண்ணி சொல்ல விரும்புறேன் என்னண்டா, எல்லாரும் அடிக்கடி சூரத்துல் ஃபலக்கையும் சூரத்துல் நாஸையும் ஓதுங்க. ரசூலுல்லாஹுக்காக இறக்கப்பட்ட வசனம். இரண்டாவது அன்புக்குரியவர்களே, சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பொறுமதி எங்களுக்கு விளங்குதில்லை. அன்பு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் சத்தியமாக, அது தௌராத்தாக இருக்கலாம், இஞ்சிலாக இருக்கலாம், ஜபூராக இருக்கலாம், சூரத்துல் ஃபாத்திஹாவை போன்ற ஒரு வசனம், ஒரு ஆயத், ஒரு சூரா இறக்கப்படவில்லை. ஒரு மனிதன் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினா அதுல ட்ரீட்மெண்ட் இருக்குது. மூன்றாவதாக ஆயத்துல் குர்சி. நாலாவது கட்டமாகத்தான் அன்பு ரசூலுல்லாஹுடைய அதிகமான துஆக்கள் இருக்கிறது. அதுல முக்கியமான 2 துஆ, அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா என்றது முதலாவது. இரண்டாவது அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இந்த ரெண்டும் மிக முக்கியமான துஆக்கள். என்னோட வாழ்க்கையில அடிக்கடி நம் ஓதிவிட்டு நம் குழந்தைகளுக்கும் இந்த துஆக்களையும் இந்த முறைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். வந்த பிற்பு பாதுகாப்பு தேடுவதை விட வருவதற்கு முன்பு இந்த மோசமான இந்த கண் திருஷ்டி போன்றவைகளை விட்டு நான் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடிடணும். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே என்னுடைய ஹுதுபாவினுடைய சுருக்கமான ஒரு பகுதியாக இது ஒரு பாடமாகத்தான் இருக்கும். நாங்க எதை நம்ப வேண்டுமோ அதை நம்ப வேண்டும். That's how believe. இஸ்லாம் எதை கூறியிருக்கிறதோ அதை நாங்கள் நம்பணும். எதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறதோ, தடுத்திருக்கிறதோ, ப்ரொஹிபிட் பண்ணிருக்கிறதோ அதை நாம் நம்பக்கூடாது. அதுல ஒன்று தான் இந்த கண் திருஷ்டியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் பேசின இந்த விடயங்களை நம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக.